இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு என்ற ஒரு கலை கலாச்சாரம் இருக்கின்றது, ஒரு தனித்துவம் இருக்கிறது, இதுக்கென்ற ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கிறது. அந்த சம்பிரதாயத்தை பேணச் சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு எங்கு போய் கடன் கேட்கின்றோம், எங்கு போய் பிச்சை கேட்கின்றோம், சிந்தித்து பாருங்க. அவன் தாடியை எடுத்தால் நானும் தாடி எடுப்பேன், அவன் முடியை கலட்டினால் நானும் முடியை கலட்டுவேன், அவன் உடும்பு பந்தில் நுழைந்தால் நீ உடுப்பின் பந்தில் நுழைவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எந்த அளவுக்கு நம்முடைய காலத்தோடு பொருந்தி போகின்றது என்பதை நீங்கள் பாரி பின்பற்றுகின்றோம். வெட்கம் இல்லையா? இதுக்கு யாரு வழி வைக்கின்றோம்? நம்முடைய வாலிபர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு யாரு போனுக்கு காசு போடுகின்றோம், SMS பண்ணுகின்றார். பெரியவர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகத்திலே நாங்கள் எல்லாம் யார்? அவ்வளவு பேர் நாங்கள் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ராயித்திஹி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நீங்கள் உங்களுடைய பிரஜைகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். எனக்கு பொறுப்பு கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள். நம்முடைய கண்காணிப்புக்கு கீழே இருப்பது யார்? ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவர் பொறுப்பு, ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை பொறுப்பு, ஒரு தாய்க்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் பொறுப்பு, ஒரு அண்ணனுக்கு தம்பி பொறுப்பு, தங்கை பொறுப்பு, ஒரு சகோதரிக்கு தன்னுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு, ஒரு குழந்தைக்கு ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி ஆளுக்கால் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத். மூமினான ஆண்களும் பெண்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியும்? அவர்கள் ஆளுக்கு ஆள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று சொன்ன இந்த மார்க்கம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்து சமூகத்தை கண்காணிக்கக்கூடிய விடயம் இரண்டு விடயத்தில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று, ஸ்டாண்ட தட்டி விடாம மோட்டார் பைக்கில் ஓடிக்கு போனா ஸ்டாண்ட் அதை தடுக்கிறது. மோட்டார் பைக்கில் ஓடி போகல சைட் ஸ்டாண்ட எடுக்காம போனா ஸ்டாண்ட் அவ்வளவு பேரும் கத்தி அந்த தீ அதை தடுக்கிறது. அது சரியா செய்யும். அதுல ஓடிக்கு போறவன் யாரு, என்ன கொள்கை, எந்த என்ன மதம் அதை தடுக்கும். அதை மட்டும் கரெக்டா. அடுத்தது ஹெட்லைட் ஓஃப் பண்ணாம போனா இப்படி இப்படிங்கிறது. முன்னால ஒரு லைட் பத்துது, அதால உண்டுமாகிறதும் இல்ல. அவன் என்ன நரகத்துக்காக போறான், கொலை செல்ல நல்ல விஷயம். இந்த ரெண்டையும் செய்யற மாதிரி மத்த பாவத்தையும் இறங்கி தடுங்கடான்னு கேட்டா நமக்கு என்ன தேவை? அவன் என்னையாலும் செய்ய வந்து நோட்டீஸ் அடிப்பான். வேலண்டைன்ஸ் டே என்று அடிப்பான். யார் அடிப்பான்? ஒரு 15 வயசு 16 வயசு பொடியை அடிப்பான். சரியா நோட்டீஸ் ஒட்டுற இடத்துக்கு முன்னுக்கு ஒரு கடையில ஒரு 45 வயது சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு ஆள், முழு ஆள் பாத்துக்கிட்டு சிரிப்பார். என்ன இன்றைக்கு கொண்டாட்டமாக்கிமா பிள்ளையால் சாக்லேட் வேண்டி தாங்க மாமான்னு கேட்பான். வேண்டி கொடுப்பாரு. போய் பிடிச்சு கைய அதை கிழிச்சு ஆற்ற மகண்டானி என்று கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. என்ன இஸ்லாமியர்கள் நாங்க எப்படி யுத்தம் செய்யறது? நாங்க எப்படி இந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டி காக்கிறது? நம்முடைய ஊருக்கு நடந்த கேடு என்ன? இன்னைக்கு விபச்சாரங்கள் அதிகம் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் இந்த போன். சின்ன சின்ன பிள்ளைகள கையில எல்லாம் போன், ப்ளூடூத், சிடி பிளேயர். விபச்சாரம் கூடுதலா நடந்து இந்த வயதுலுமா இவங்களுமா கண்ண விரிக்கிற அளவுக்கு விபச்சாரம் அனாச்சாரம் கூடிட்டு இருக்குது. கொச்சிக்கா வேண்டிக்கு வர முடியல. வீட்டை பேப்பரை கலட்டி எடுத்து போட்டு ஷாப்பிங் பேக்ல போட்டு தாடாம்பி என்று கேட்கிற நிலைமை. பேப்பர்ல அவ்வளவு நாங்க கொண்டு வர சீனி சுத்தின கொச்சிக்கா சுத்தின பேப்பரை எல்லாம் சோதிக்க வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அனாச்சாரம் பெருகிட்டு இருக்கு. காரணம் என்ன? நாங்க வாய் மூடி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் லைட் பத்துதுடா, சைட் ஸ்டாண்டுடா கத்துறோம். நம்முடைய ஊர்ல அனாச்சாரங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. யாரு கேளுங்க? ஸ்கூல் கலைஞ்ச ஒரு பொம்பளை புள்ள போகுது, அதை பல பண்ணி முன்னுக்கும் பின்னுக்கும் சைக்கிள் வர நம்ம கண்டுக்காமலே போயிட்டு இருக்கோம். சேட்டு குளர் அவரத்தை பிடிச்சு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு முடியல என்றால் நம்முடைய பிள்ளை எப்படிங்க ரோட்டில் விடுறது? சிந்திச்சு பார்க்க. இருக்கிற வயது வந்தவர்கள் எல்லாம் ஆளுமை உள்ளவர்களாக மாறினத்தான் அடங்கக்கூடியவர்களாக இந்த மாணவர்கள் மாறுவார்கள். யார் இந்த மாணவர்களை தட்டி கேட்பது? ஆசிரியருக்கு தட்டி கேட்க பயம், சைக்கிளுக்கு பெஞ்சு குத்துறான் என்று பயம், ரோட்டால கல்லறிகிறான் என்று பயம். இதே பயந்துகிட்டு இருந்தால் இந்த சமூக சீர்கேடுகளை ஒழிச்சு கட்டுறது யாரு? சிந்திச்சு பார்க்க. குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கேர்லெஸ் இருக்கிறார். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை எங்க போகுது, எப்ப தூங்குறான், எத்தனை மணி படுக்கான் எதுவுமே தெரியாது. 15 வயசானால போன வண்டி கொடுக்குறாங்க. போன் அவன் கேட்கறான். என்னத்துக்கு தெரியுமா? போன் கோல் எடுக்கிறதுக்கு இல்ல, கண்டிஷன் போறான். வீடியோ கேமரா இருக்கணும், போட்டோ எடுக்கிற ஸ்பெஷல் இருக்கணும், MP3 அதுல போடணும், ப்ளூடூத் பயங்கரமா வேலை செய்யணும். போன் வேண்டிதான் பாப்பா என்ன மாதிரி போன் வேண்டி கொடு. உமா வெளிநாட்டுக்கு போய் போன் வேண்டி கொடுப்பா. இவர் கலஸ் காட்டிக்கிட்டு நிப்பார் ரோட்டு. இந்த பிள்ளைகளை தடுக்கிறது யார்? எத்தனை மணிக்கு படுக்கான்னு தெரியா? காதுக்குள்ள அந்த போன் வயர வச்சுக்கு பாட்டு கேட்டுக்கு படுத்தான். இப்ப ஒழுப்புறம் 10 மணியா போயிட்டு ஒழும்புறான் இல்ல. இந்த உமாக்கு முதல்ல விழுக்கணும், சரியான விழு. அந்த போனை பறிச்சு கணத்துக்கு கொண்டே நேரத்துக்கு படுத்து தூங்குண்டு. உன்னுடைய பிள்ளைக்கு உன்னால கட்டளை இட முடியலாட்டி இந்த சமூகத்தை எப்படி மாத்துற?